எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இருக்க வேணும். நான் அதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு பாரம்பரிய உணவு, எங்களை 4 பரம்பரை சாப்பாடு, அதாவது அதுக்கு பேர் வடை. வடை இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வடை ஒன்று செய்து காட்ட போகிறேன். அது வடை, சாதாரண வடையும் ஒரு வித்தியாசமான வடை உண்டு. அது அசைவ பிரியர்களுக்கு ஒரு அருமையான ஒரு உணவு, சாப்பாடு இதை செய்து காட்ட போகிறேன். அதுக்கு பேர் மாசி கருவாடு உளுந்து வடை. அதாவது யூடியூப்பிலே ஒரு தருமே செய்யாத வடை செய்து போட இல்லை இது வரைக்கும். இப்போ நான் செய்து காட்ட போகிறேன். பாருங்க, செய்கிற முறையை பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவை அதை இப்போ காட்ட போகிறேன். அதுக்கு முக்கியம் இது உளுந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 5 மணித்தியால் ஊற வச்சுக்கிறேன். எடுத்து கழுவி வச்சாச்சு. அடுத்தது வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் புதினாக்குள்ளையும் எடுத்து வச்சுக்கிறேன். அது வித்தியாசமாக செய்கிறபடியாக புதினாக்குள்ளையும் போட போகிறேன். அதோட அதுக்கு இஞ்சி உள்ளி போட போகிறேன். அடுத்தது சாதாரணமாக பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு கொஞ்சம், இது கறி பவுடர், இந்த அசைவம் போடுறபடியாக, அதாவது மாசி இங்கே பாருங்க, நான் இப்படி ஊற வச்சு தண்ணியில் கழுவி வச்சுக்கிறேன். இனி இதை மாசு நான் முதல் மாசி வடை, கடலை வடை செய்து போட்டிருக்கேன். இப்போ இது உளுந்து வடையில் செய்ய போகிறேன். அருமை செய்யலை. இதை அரைச்சி போட போகிறேன். முழுசாயில் அரைச்சி போட போகிறேன். ஒரு பாதி வடை, நச்சுரல் வடையும் பாதி வடை இந்த உளுந்து மாசி உளுந்து வடையும் செய்ய போகிறேன். அதுக்கு மற்றது உப்பு, எண்ணெய். இப்போ இந்த உள்ளியும் இஞ்சியும் இந்த இதோட அடித்து எடுக்க போகிறேன். அது எங்கட உளுந்தோட. சரி, இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மெஷின் சத்தம் போடும், அதாலே அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், இந்த மல்லிக்குள்ளையும் போட்டு அரைக்க போகிறேன். சேர்த்து அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, இது மாசி இப்போ இதையும் தூளாக அடித்து எடுக்க போகிறேன். அடித்து எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு போட்டு இப்போ இதில் எல்லாத்தையும் வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் கலந்துட்டு நான் குழைச்சிட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அரைவாசி எடுத்து இந்த மாசி கருவாடோட கலக்கணும். அரைவாசி சாதாரண வடை, அரைவாசி மாசி வடை. இப்போ பாருங்க, இதை அரைச்சி எடுத்துட்டேன். இதை சும்மா மாவாயும் அரைக்கக்கூடாது, சும்மா அப்படி குறுநல் பருவத்துக்கு இருக்கணும், கடிவிடக்கூடிய. அப்போ தான் நல்லது. தனியாக அரைச்சால் களி மாதிரி சரியில்லை. இதுதான் இது இப்போ அரைச்சாச்சு. இப்போ உப்பை போட போகிறேன். முதலே நான் கொஞ்சம் உப்பு போட்டுத்தான் அடித்தேன். நான் உளுந்து அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ சுடைக்க பார்த்து இப்போ பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அதாவது சோம்பு, சின்ன சீரகம், இது கறி பவுடர், இது கடுகு. வடைக்கு எப்போவுமே கடுகும் சீரகம், பெரிய சீரகம் கலக்கணும் கட்டாயம். தான் வாசத்தையும் கொடுக்கும், உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி. இப்போ இந்த பொருளை சேர்க்க போகிறேன். இதுக்குள்ளே நான் ஒரு 10 மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். இது 1 கிலோ, 3/4 கிலோ உளுந்து போட்டிருக்கேன். 10 மிளகாய், ஒரு 3 வெங்காயம் சாதாரண சைஸு. அடுத்தது கொஞ்சம் மல்லிக்குலை, கருவேப்பிலை. எல்லாத்துக்குமே மல்லிக்குலை இப்போ என்னென்னா, மல்லிக்குலை பிடிக்காத ஆக்கள் நீங்கள் போடாமல் விடலாம், அவசியம் இல்லை. இப்போ நான் இதை முழுக்க மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு
இப்போ ஒரு இதில் ஒரு பாதியை வந்து அதாவது இந்த மாசு கலவைக்கு வடைக்கு கலக்கிறதுக்கு அரைவாசி எடுக்க போகிறோம். இதில் அரைவாசி வந்து சாதாரண வடைக்கு சுட்டு காட்ட போகிறோம். இது வந்து யூடியூப்பில் இது வரைக்கும் யாரும் உளுந்து வடையில் மாசி போட்டு செய்யலை, எல்லோரும் கடலை வடையில் செய்திருக்கேன். நான் உளுந்து வடையில் செய்யலை, காணையில். இதை வந்து எப்போவுமே இந்த கிச்சனில் குசினியில் வந்து செல்வன் கிச்சனில் ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் இருக்கும். அதுவும் வந்து உடம்புக்கு நல்ல சுகாதாரண சாப்பாடு. அதை விட வந்து ருசியாயும் இருக்கும். அப்படித்தான் நான் செய்வேன். இப்போ ஒரு வீடியோ வரப்போது பாருங்கள். ஒரு மட்டனை வச்சு ஒரு கிரேக் சாப்பாடு ஒன்று செய்திருக்கிறேன். அது பேர் ரைஸ் மக்ரோனி செய்திருக்கிறேன். ஓவனில் வச்சு எடுத்து இப்போ அடுத்த 15ஆம் தேதி அளவில் வரும் அந்த வீடியோ. இது இப்போ குழைச்சாச்சு. இனி நாங்கள் சுடைக்க உப்பை பார்த்துட்டு குழைக்கணும். இதில் வந்து அரைவாசி எடுத்து உப்பை பார்ப்போம். உப்பு கணக்காக இருக்கிற இப்போ வந்து நான் அரைவாசி எடுத்து இதுக்க போட போகிறேன். இந்த வடை வந்து அசைவ பிரியர்களுக்கு அருமையான ஒரு வடை. எப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் மீண்டும் சாப்பிட வேணுமென்ற மாதிரி இருக்கும். இது என்னுடைய தயாரிப்பு தான். குசினி என்றது வந்து நீங்களாயே முடிவெடுக்கிறதான், நீங்களாயே தயாரிக்கிறதான் சாப்பாடு. அப்படி செய்து பழகுங்க. இது செய்து போட்டுட்டு நீங்கள் வேணுமெண்டா எனக்கு வீடியோ அனுப்புங்க, நானும் பார்த்து ரசிக்கலாம் தானே. എൻ്റെ സബ്സ്ക്രൈബർ അത്തனை പേരുടെ വീഡിയോ ഞാൻ பார்த்து கமெண்டுகள் போட்டுத்தான் ஆகுவேன். அது எத்தனை பேர் ரெண்டாலும் நித்திர முழிச்சாலும் செய்கிறேன் நான். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ சாதாரண வடை போடுறேன். சாதாரண வடையை முதல் போடுறேன் என்னென்னா, இதே எண்ணெயில் தான் நான் இப்போ மாசி வடையும் சுட போடுறேன். அப்போ எண்ணெயும் வீணாக்கக்கூடாது, டைமையும் வீணாக்கக்கூடாது, கேஷையும் வீணாக்கக்கூடாது. இது எங்களுக்கு வந்து கேஸ் போர்த்தல் இல்லை, சென்ட்ரல் கேஸ் எங்கேயோ இருந்து வருது. மாதம் மாதம் நாங்கள் பில்லில் பே பண்ணி கொடுக்குறோம். அதில் எவ்வளோ வேண்டாலும் பாவிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு 5 வடை போட போகிறோம். இப்போ வந்து 5 வடை போட்டிருக்கோம். சரி, இந்தாங்க முதல் சுற்று வடை முடிஞ்சுது. இப்போ வந்து இப்படி இது நான் இந்த பேப்பர் போட்டிருக்கிற காரணம் என்னென்னா, இப்போ எண்ணெயோடைய எடுக்கைக்குள்ளே இதுலேயே எண்ணெயை இழுத்துடும். அப்போ பிரச்சனை இல்லை. சும்மா தட்டில் போட்டால் அந்த எண்ணெய் அதில் இருந்து இந்த வடையிலேயே இருக்கும். இப்போ இதில் போடையக்க இந்த பேப்பரில் எல்லாம் எடுத்துடும். இங்கே பேப்பர் வசதி இருக்கைக்குள்ளே இப்படி பேப்பர்கள் போட்டு எடுத்துடுறோம். சரி, நான் மிச்சத்தை உங்களுக்கு இது இந்த நல்ல வடை, அது சாதாரண வடை, இதை வந்து முழுக்க சுட்டு எடுத்துகிட்டு தான் இதே எண்ணெயில் இப்போ இந்த மாசு வடை சுட போகிறோம். என்னென்றால் இதே எடுக்க போட்டால் சில வேளை பிள்ளைகள் விரும்பாயின சாப்பிட, சில பேர் மாசு போட்டால் பிள்ளைகள் வந்து அந்த கொஞ்சம் மணத்துக்கு அவைகளுக்கு இதென்னாதான் நான் இதை சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வடையண்டா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அப்போ இது இவ்வளோத்தையும் நான் முதல்ல போட்டுட்டு திரும்ப மற்ற வடையை போடையக்க காட்டுறேன் உங்களுக்கு. சரி, போடையக்க உங்களுக்கு அடுத்தது போடையக்க காட்டுறேன். இப்போ வந்து சாதாரண வடை முடிஞ்சது. எங்கள் பாரம்பரிய வடை, நாட்டு வடை. இப்போ வந்து
அதாவது மரபணு மாற்றப்பட்ட வடை, மாசி வடை. முதலாய் இதை செய்து உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி செய்து பாருங்கள், நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிட வரும். மச்சன் சாப்பிட்றவியல், அதாவது அசைவம் சாப்பிட்றவியலுக்கு மிகவும் அருமையான ஒரு டேஸ்ட் வடை. இந்த வடை சுட்டு விற்கிறாக்கலண்டா இப்படி செய்து சுட்டு விற்று பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பறந்துடும். ஆனால் அந்த விலைக்கு விற்க முடியாது. இது மாசி வடை விலை கூடவா இருக்கும். இதுக்கு ஒரே நேரத்தில் 6 வடை 7 வடை போடலாம். நான் 4 வடை போட்டிருக்கு. இன்னும் ஒரு 4 வடை இருக்குது. அதை இப்போ பாருங்க, இந்த மாசி உளுந்து வடை ரெடி. இது கொஞ்சம் கலர் இப்படி தான் இருக்குமே. 2 மாசு கருப்பு கலர் 2 வழியா அப்படி இருக்குது. இப்போ மாசி வடை சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இன்னும் 2 வடை அவ்வளோ வடை இருக்குது. போட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம். மூன்று வடை தான். சரி, இதுதான் கடைசி வடை. சரி பாருங்க, இப்போ வடை முடிஞ்சுது. இது மாசி வடை, மாசி கருவாடு உளுந்து வடை. இது சாதாரண வடை, நாட்டு வடை, பாரம்பரிய வடை. தக்காளி சோஸ், டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கீரை வச்சிருக்கு, அவ்வளோதான். சலாட். இதுதான் வடை. இது மிகவும் ருசியாக இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செய்து இதே மாதிரி இது பாருங்க, மாசி அரைச்சி போட்ட ஒடியால் அப்படி இருக்குது. பாப்பம் இருக்கா சாப்பிட்டு. முதல்ல நான் இந்த மாசி வடை செய்திருக்கேன். இப்படி அரைச்சி போட்டு அந்த மாதிரி டேஸ்ட் ஆகிடும். அப்போ சாப்பிட்டு கொண்டே போகலாம். இது சாதாரண வடை. இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க. இதுலேயும் ஒரு குத்து எடுத்து பார்ப்போம். ஆனால் நான் செய்தது எல்லாத்தையும் அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து போட்டு இப்போ அரைவாசியாக பிடிச்சி மாசி வடைக்கும் சாதாரண வடைக்கும் செய்தேன்னா, நீங்களும் அப்படி செய்து பாருங்கள். இது நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மாதிரி எத்தனை அரை கிலோ 1 கிலோ, இப்போ 1 கிலோ உளுந்து போட்டால் ஒரு 4-5 வெங்காயம் போடுங்க. வெங்காயம் மற்ற நீங்கள் உளுந்து அரைக்க போகும்போது ஒரு பாதி வெங்காயம் போட்டு அரைச்சிடலண்டா உளுந்து வடை சாப்பிட்டா நல்லா இதாக வெறும் பஞ்சு போல் டேஸ்டாகவும் இருக்கும். சரி, இப்படி செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. இது ஒரு ஒரு நல்ல ஒரு வடை, வித்தியாசமான ஒரு சாப்பாடு, ஒரு தருமை செய்யல நான் செய்து போட்டிருக்கேன். நீங்களும் அப்படி செய்து பாருங்கள். குசினி செய்யக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வித்தியாசமாக செய்து பழகுங்க. நீங்கள் தான் எப்போவுமே வித்தியாசமாக செய்யுங்க. வித்தியாசமாக எல்லோரும் ஒரே இதாக செய்து போடாங்க. நான் இந்த அடுத்தடுத்த இதுகளில் உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஒவ்வொரு
பிளேட்டுகளும் வந்து நான் சாப்பாடுகளும் வித்தியாசமாக செய்வேன். சரி, என் சப்ஸ்கிரைப் இப்போ 300க்கு தாண்டிட்டு இவ்வளோ காலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னும் பகிர்ந்து கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், நிரம்ப எல்லோரும் பாருங்கள், எனக்கு அதுதான் வேணும். சரி, நன்றி, வணக்கம். நான் செல்வன் கிச்சன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.